அமுதமலை இணையதள வானொலியின் அனைத்துலக நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கனடாவில் இருந்து சகோதரி ஞானா பேசுகிறேன். மனிதர் உறவின்றி வாழ்வதில்லை. அந்த உறவு அன்பின் நிமித்தம் உருவாக்கப்படுகிறது. அந்த அன்பை கொண்டாடும் முகமாகத்தான் அந்நியர் தினம், தந்தையர் தினம், காதலர் தினம், குடும்பத்தினம், இவ்வாறு எல்லா உறவுகளின் அடிப்படையிலும் ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் அந்த உறவுகளின் அன்பை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு கொண்டாட்டத்தை அமைக்கிறார்கள். அந்த கொண்டாட்டம் ஒரு ஞாபகார்த்தமான நிலையில் அமைக்கிறது. உதாரணமாக, ஒரு குழந்தை பிறக்கிறது. ஒரு நாள் தான் பிறக்கிறது ஒரு பிறப்பு. ஆனால் அடுத்த வருடம் அதே தினத்தில் அதே நட்சத்திரம், அதே திகதி, இப்படி எத்தனையோ பார்த்து அந்த தினத்தை பிறந்த நாளாக திரும்பவும் கொண்டாடும். இப்படியே அந்த பிள்ளை வளர்ந்தாலும் ஒவ்வொரு நாள் அந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு தான் திருமண நாள், குடும்பத்தினம் இவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் மனிதர்களுக்கான இந்த உறவுகளின் அன்பை வெளிப்படுத்தும் இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற மனிதர்கள் பௌதீகமாக இந்த உறவுகளை கொண்டாடினாலும் கூட ஆன்மீகமான உறவையும் ஆண்டவனோடு வைத்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவனின் உறவை கூட தவிர்க்கவில்லை. அந்த உறவை ஏற்படுத்தி அந்த அன்பை அனுபவித்து அதன் பலனாக தாம் நன்மையை பெற்ற ஞாபகார்த்தமாக ஆன்மீக பண்டிகைகளை அது விரதமாகவோ அல்லது கொண்டாட்டமாகவோ அல்லது தினமாகவோ எவ்வாறோ கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது வரப்போகின்ற சிவராத்திரி என்பது ஆன்மீகத்தில் மகத்துவமான ஒரு விரதமாக இருக்கலாம், அது உறவின் கொண்டாட்டமாக இருக்கலாம், அல்லது தேடலின் ஞாபகார்த்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் வருடா வருடம். ஆனால் அதில் என்ன வித்தியாசம்? ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த பிறந்த அன்று என்ன நடந்தது, எப்படி என்பதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம். அதை வைத்துக்கொண்டு கொண்டாட்டங்களில் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த சிவன் ராத்திரி என்று கொண்டாடுகிறோமே வருடா வருடம், அதில் நாங்கள் எதை அனுபவித்தோம், எப்படி அனுபவித்தோம், எப்போது அந்த உறவை பெற்றோம், அந்த உறவின் மூலம் என்ன நன்மையை பெற்றோம், அவரது அன்பு எங்களுக்கு என்ன நன்மையை செய்தது, அந்த பலன் மூலமாக நாங்கள் என்னவாகினோம், எப்படி ஆகினோம், எதுவுமே தெரியாத நிலையில்தான் நாம் இன்று வரை வருடா வருடம் இந்த சிவராத்திரியை கொண்டாடுகிறோம். சிவனுடன் ஒரு உறவை ஏற்படுத்தாமல், ஒரு அன்பை உருவாக்காமல், இறைவனிடம் இருந்து ஒரு நன்மையை பெறாமல் நாம் இந்த பண்டிகையை உருவாக்கி இருப்போமா? அந்த வகையில் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. கண்களால் பார்க்கக்கூடிய உறவுகளில் நடந்த விடயங்களை எங்களுக்கு தெரிகிறது, அதை நாங்கள் செய்கிறோம், அது ஏற்கக்கூடியது. ஆனால் இந்த கண்களினால் பார்க்க முடியாத சிவனை, அவருக்காக இந்த ஒரு மகத்துவமான கண் விழித்து விரதம் இருந்து அவரோடு அந்த பாடல்களை பாடி அந்த அன்பின் நிமித்தம் வெளிப்படுத்தி நாம் கொண்டாடுகிறோம் என்றால், அத்தகைய நிலையில் நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்தாமல் இதை செய்வோமா? அப்ப நாங்கள் வருடா வருடம் இப்படி செய்கிறோமே என்று என்ன என்ற விவரத்தை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அதை அறிய முற்பட்டிருக்கிறோமா? இல்லை. ஆனால் மனதில் பதிய வைத்த பதிவு, அன்பின் வெளிப்பாடு கொண்டாட தவறுவதில்லை. கண் விழித்து கஷ்டப்பட்டு நாம் இருந்து இதை கொண்டாடுகிறோம். இத்தகைய நிலையில் இந்த சிவராத்திரி எங்களை சற்று சிந்திக்க தூண்டுகிறதல்லவா? குழந்தை பிறந்ததும் அதன் தெரிஞ்சு அதன் ஞாபகார்த்தத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் சிவனும் ஏதோ இந்த உலகத்தில் எங்களிடம் வந்து பிறந்திருக்கிறார் தானே, எங்களிடம் வந்திருக்கிறார் தானே, எங்களோடு உறவாடி இருக்கிறார் தானே, எங்களுக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார் தானே, அந்த நன்மையின் பதிவுதானே நாங்கள் செய்கிறோம். அதை பற்றி சிந்தித்து பார்க்கிறோமா? ஆகவே இந்த முறை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த சிவராத்திரியை இப்படியே வருடா வருடம் நாங்கள் கொண்டாடி கொண்டுவதோடும் அடுத்த நாள் பழைய மாதிரி நாங்கள் ஆகுவதை விடுத்து, இந்த சிவராத்திரி எங்களுக்கு எதை கூறுகிறது? அந்த சிவனை நான் சந்தித்த விவரம் எனக்கு
தேவை. அதை நான் அறிந்து அவரை சந்தித்து அவரிடமிருந்து பலன் பெற்று நான் என்னை சரியான நிலைக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு, ஏனென்றால் சிவன் வேறு ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் மனிதரை சந்தோஷமாக வாழ வைப்பவர் தான். ஆகவே நான் அந்த சரியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு எவ்வாறு எனக்கு சிவன் வந்து என்ன செய்தார், எப்படி செய்தார் என்று அறிகின்ற ஒரு சிந்தனையோடு இந்த சிவராத்திரியின் நிகழ்வுக்குள் நாங்கள் உள்ளே செல்வோம். அதன்படி இந்த சிவனை பார்த்தால் முன்னரும் வந்திருக்கிறார். வந்த பதிவு நான் இப்போது அதை செய்கிறேன். இந்த வருடம் வந்தபோது ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கிறார், அதனால்தான் நான் திரும்பவும் அதை செய்கிறேன். ஆகவே இதே போல இப்போ எனக்கு செய்கிறாரோ அந்த பதிவு திரும்பவும் அடுத்த வருடமும் எனக்கு அந்த கூப்பிடுதலை, அந்த தேடலை, அந்த கொண்டாட்டத்தை, அந்த அன்பை, அந்த நிலையை எனக்கு நிச்சயமாக ஏற்படும். ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம், இந்த சிவராத்திரி எனக்கு எதை சொல்ல வந்திருக்கிறது என்று பார்ப்போம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் சிந்திப்போம், இந்த மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி. இரண்டாம் சிவன் முழுமுதற் கடவுள் என்று சொல்கிறோம், அவர் எல்லோருக்கும் தந்தை என்று சொல்கிறோம். இந்த மகத்துவமான இந்த சிவராத்திரி ஏன் ராத்திரி வேளையில் நாம் கொண்டாட வேண்டும்? இரவிரவாக அவர் கண் விழித்திருக்க சொல்லி ஒரு கடவுள் எங்களை கஷ்டப்படுத்துவாரா? ஏன் கண் விழிக்கின்றோம்? இந்த சம்பிரதாயத்தை ஏன் இவ்வாறு கடவுள் உருவாக்கினார்? இப்படித்தான் தன் குழந்தைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயத்தை ஏன் உருவாக்கினார்? இதை பார்த்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ராத்திரியில் விழிக்கிறோம், விரதம் இருக்கிறோம், கண் விழிக்கிறோம், அடுத்த நாள் சரி பழைய பகலும் பழைய இரவுமாக தொடர்கிறது. அப்ப இந்த ராத்திரி என்பது இரண்டு. எவ்வாறு பௌதீகமான உறவு மனிதர்களுக்கு இருக்கிறதோ அதே போல அதே மனிதர்களுக்கு ஆன்மீகமான உறவுதான் ஆண்டவனுடன் இருக்கிறது. அதே போல எவ்வாறு பௌதீகமான ராத்திரி இருக்கிறதோ அதே போல் ஆன்மீகமான ராத்திரியும் இருக்கிறது மனித வாழ்வில். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. பௌதீகமான இரவை கண்விழித்து அதுதான் விரதம், அதற்கு பலன் தருவார் என்று நம்புகிறோம். இறைவன் பலனை கட்டாயம் செய்வார். அதுக்கு முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ராத்திரி என்பது எது? ராத்திரி என்பது நீங்கள் பௌதீகமாக கவனித்தாலும் கூட அந்த ராத்திரி வேளையில் தான் தீய செயல்கள் நடைபெறும். ஒன்று களவெடுப்பவரோ, கொலை செய்பவரோ, அல்லது கூடாத செயல்களில் ஈடுபடுபவரோ அந்த ராத்திரி வேளையத்தான் தனக்காக பயன்படுத்துவார். ஏன்? அவருக்கு அந்த ராத்திரியில் அந்த தான் செய்கின்ற செயல் தவறானது என்பது தெரியும். தெரிஞ்சுதானே அவர் அதை மற்றவர் அறியாமல் இருளோடு இருளாக செய்கிறார். அப்ப தெரியாமல் செய்யவில்லை. கொலை செய்பவர் செய்கிறார், பிழையொன்று தெரிகிறது, இரவில் செய்கிறார். அப்ப இந்த ராத்திரியில் செய்கின்ற செயல்கள் நிச்சயமாக தவறான செயல்கள் என்று செய்பவர்களுக்கும் தெரியும். அதே போல இந்த ஆன்மீக ராத்திரி என்பது தன் அறியாமையில் செய்யப்படுகின்ற தவறான செயல். அறியாமை என்பது தன்னை தானாக ஆத்மா என்று சொல்கிறோம். ஆத்மா என்று சொல்கின்ற போது நாம் வெறுமனே சொல்கின்றோம். ஆத்மா இன்றைக்கு ஆன்மீகத்தில் தேடுவது கடவுளை என்றால் அது ஆத்மாதான் தேடுகிறது. பௌதீகத்தில் ஒரு தந்தையை, தாயை, மாமனை, மாமியை தேடுகிறது. சரீரத்தின் அடிப்படையில் தேடுகிறோம். அப்ப ஆன்மீகமான ஆத்மா தன்னுடைய தந்தையை தேடுகிறது என்றால் அந்த நிலையில் அந்த ஆத்மா தன் அமைதி இழந்த நிலையை, தன் சந்தோஷம் இழந்த நிலையை ஈடு செய்வதற்காக தன் தந்தையை தேடுகிறது. இதுதான் சிவனை தேடுகின்ற நிலை. இந்த வகையில் அந்த ராத்திரி என்பது அந்த ஆத்மா என்ற நிலையில் தனக்கு அமைதி வேணும் என்ற நிலையில் நாம் இருந்தாலும் கூட நான் ஆத்மா என்று உணர்ந்து அந்த தந்தையை தேடவில்லை. தன் ஒரு பிள்ளை தன்னுடைய சொந்த தந்தையை தெரிந்தால்தானே சரியாக தந்தையிடம் போகும். இல்லை என்றால் வேறு ஒருவருடையும் தந்தை என்று சொல்லுமா? ஒருபோதும் சொல்லாது. அதே போல ஆத்மா என்கின்ற குழந்தை தன்னை ஆத்மா என்று புரிந்துணர்ந்தால் மட்டுமே தன்னுடைய தந்தை சிவன்தான் என்பதை உணர முடியும். அந்த ஆத்மா என்ற புரிந்துணர்வை மறந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த புரிந்துணர்வை மறந்தது நிலைதான் இன்றைக்கு நாம் கடவுளை அறியாதவர்களாக
கடவுளை தேடுகிறோம். கடவுள் என்ன செய்கின்றார் என்று தெரியாதவர்களாக கடவுளை தேடுகிறோம். கடவுளிடம் அன்பு இருந்தாலும் கூட அந்த அன்பு தொடர்பை ஏற்படுத்தாத வழியில் கடவுளை தேடுகிறோம். இந்த வகையில் பக்தியின் சம்பிரதாயங்களாக எம்மை பல்வேறு வகையில் கஷ்டப்படுத்தினாலும் கூட மூலாதாரம் என்ற நான் ஆத்மா என்பதை மறந்ததால் என் தந்தையை பற்றி விவரம் இல்லாமல் நான் வெறுமனே என்னை வருத்திக் கொள்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கு கடவுளை தேடுகின்ற, கடவுளுக்காக நான் செய்கின்ற ஆன்மீக விரதமோ அல்லது ஆன்மீக பண்டிகையோ ஆகும். ஏனென்றால் ஒருவருடைய பெயர், அவருடைய விலாசம், இந்த விவரமும் இல்லாமல் நாங்கள் ஒருவருடைய வீட்டை கண்டுபிடிக்க முடியாது, அவரை தொடர்பு கொள்ள முடியாது, அவரிடம் இருந்து என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த வகையில்தான் நாம் இன்று எம் தந்தையான சிவனோடு, வேறு ஒருவர் என்றால் பரவாயில்லை, தந்தை என்று கூறுகிறோம், அந்த தந்தையை தேடுகிறோம், அந்த தந்தைக்காக கண்விழித்து விரதம் இருக்கிறோம். ஆனால் அந்த தந்தையை பற்றியே விவரம் தெரியாது. அதுக்கு அத்திவாரம் என்ன? நான் யார் என்று எனக்கு தெரியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆத்மா என்று வெறுமனே சொல்கிறோம். முழுமையான சரீர உணர்வில் சரீர சம்பந்தமான உறவுகளோடு மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறியாத நிலையில் ஆண்டவனை தேடினாலும் கூட பலனையும் பெற முடியாதவர்களாக வாழ்கின்ற இந்த நிலைதான் அறியாமை என்னும் இருள். இந்த ராத்திரியைத்தான் ஆன்மீகமான இருளாக கருதப்படுகிறது. அப்ப இந்த இருள் நீங்க வேண்டுமென்றால் தாங்கள் பௌதீகமான ராத்திரியில் விரதம் இருந்து, பௌதீகமாக அடுத்த சூரியன் வருமட்டும் பகலாக வருமட்டும் நாங்கள் விரதம் இருந்து திரும்பவும் அடுத்த நாள் விடிய எங்களை கேட்டால் கடவுள் யார் தெரியாது, நீங்கள் யார் தெரியாது. நாங்கள் எங்களை சரீரமாக கருதிய நிலை, அந்த சரீரம் என்று கருதிய எங்களுடைய உணர்வு அந்த 5 தத்துவங்களாலான அந்த சரீரத்துக்குரிய குணங்களை எம் குணங்களாக்கியது. அப்ப அந்த குணங்கள் என்ன? 5 தத்துவங்களுக்குரிய குணம்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணங்கள். இந்த குணங்கள் எங்களை வெகுவாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டு வந்துவிட்டது. இன்றைக்கு கலியுக இறுதி வாழ்க்கை சக்கரத்தின் 4 யுகங்களில் 4வது இறுதி யுகத்தின் இறுதி நேரத்தில் நிற்கிறோம். எங்களுடைய நிலை சரீர உணர்வின், ஆத்ம உணர்வின் முதல் நிலையில் ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கு சரீர உணர்வின் விகார குணங்களின் அதி உச்ச நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை நாங்கள் இன்னொருவர் வந்து வழிகாட்டி விடுவித்தால் ஒழிய நாங்கள் தேடிய இருளில் இருந்து நாம் வெளியே வர முடியாது. ஆகவே அந்த இருளான நேரத்தின், இருளின் உச்சமான இந்த கலியுக இறுதியில் ஒவ்வொரு சக்கரத்திலும் இறைவன் வருகிறார், வந்து குழந்தைகளை காண்கிறார், குழந்தைகளுக்கு தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் அமைதி தேவை என்று விரதம் இருக்கிறோம், அமைதியை தேடுகின்றோம், மன வலியோடு வாழ்கிறோம், மன அழுத்தத்தோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் இது எல்லாம் எங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நான் ஆத்மா என்ற அந்த சுயத்தின் தன்மை, சுயத்தின் தெய்வீக குணங்கள், ஆத்மாவின் குணங்கள் அன்பு, அமைதி, தூய்மை, கருணை, ஆனந்தம், சந்தோஷம் இவற்றையெல்லாம் மறந்து அதை மழுங்கடித்து சரீரமாக எங்களை கருதி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற குணங்களுக்கு எங்களை அடிமைப்படுத்தி விட்டோம். இந்த இருளை நீக்கி வந்து எங்களை எங்களுடைய சுயமான தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் ஞாபகப்படுத்தி சரீர உணர்வில் விகார குணங்களிலும் இருந்து விடுவித்து எம்மளை திரும்பவும் மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவதுதான் இறைவனான ஞான சூரியனான, பௌதீக சூரியன் பௌதீக ஒளியை உலகுக்கு கொண்டு வருவது போல ஞான சூரியனான அந்த இறைவன் வந்து, அந்த சிவன் வந்து, தந்தை வந்து எங்களுக்கு ஞான ஒளியை தருவதன் மூலம்தான் அந்த நிலையில் இருந்து நாம் எம்மை புரிந்துணர்ந்து
ஒளிக்கு வர முடியும், எம் சுயநிலைக்கு வர முடியும், எம் அமைதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு வர முடியும். இதைத்தான் ராத்திரி என்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராத்திரி பௌதீகமான விழித்திருந்து ஒன்றில் வழிபாட்டை செய்கின்றோம் அல்லது பக்திக்குரிய படங்களை பார்க்கின்றோம். என்னென்றால் எங்களுக்குரிய நோக்கம் இரவு முழித்தால் சரி, அவ்வளவுதான். என்னத்துக்காக முழிக்கிறோம், அந்த இருள் என்றது என்ன என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அந்த கண் விழிக்கிறார்கள். சிலர் நாங்கள் 12 மணி வரையும் இருந்தால் சரி. அப்படி எந்த பலனையும் பெற முடியாத நிலையில், விளக்கம் இல்லாத நிலையில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். அடுத்ததாக அந்த விரதத்தை அப்ப யாரு உருவாக்கினது? இந்த சம்பிரதாயங்களை உருவாக்கியவர்களும் நாங்கள் தான், மறந்து விடாதீர்கள். நாங்களே ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள் அவரை நேரடியாக சந்தித்தோம், பலன் பெற்றோம். அதன்படி நாம் நம்முடைய சுயநிலைக்கு திரும்பி சந்தோஷமாக வாழ்ந்தோம். வாழாவிட்டால் நாம் இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கியிருக்க மாட்டோம். துன்பம் வருகின்ற போது முதல் நாங்கள் நினைப்பது கடவுளைத்தான். ஏன் நினைக்கிறோம்? அவர்தான் எனக்கு நன்மை செய்தவர் என்பது எங்களுடைய பதிவில் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப யார் இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கினார் என்றால் கடவுள் அல்ல. கடவுள் உருவாக்கி இருந்த ஒரே சம்பிரதாயம், சரியான சம்பிரதாயம், உண்மையான வழியை காட்டியிருப்பார் கடவுள். நாங்கள் கடைசி நேரம் ஒரு வாழ்க்கை சக்கரத்தின் ஒரு முறை, அந்த இறுதி முறை கலியுக இறுதியில் தான் கடவுள் வருவார். அதுவரையும் மனித சம்பிரதாயங்கள், மனித வழிகாட்டல்கள், அது மதங்களாக இருக்கலாம், மத ஸ்தாபகர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், எல்லோரும் மனிதர்கள். மனித வழிகாட்டல்கள் தான் இந்த சிவராத்திரிக்கும் கூட இந்த சம்பிரதாயத்தை உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினார்கள்? எப்படி உருவாக்கினார்கள்? ஏன் இந்த பௌதிக இரவில் இருந்தார்கள்? அவர்கள் ஆன்மீக இருளை மாற்றிய பதிவிருந்திருக்கிறது. ஆனால் சரீர உணர்வுக்கு வருகின்ற போது அது பௌதீகமாக இரவு மட்டும்தான் அவர்களுக்கு விளங்கும் நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவேதான் நாங்கள் அந்த ராத்திரி என்பதை பௌதீக ராத்திரியாக கடவுளை நினைக்க வேண்டும் என்றும் தெரியுது. அந்த நினைத்தல் என்பது கடவுளோட தொடர்பு கொள்ளுதா? அந்த நினைவு என்னுடைய வழிபாடு, நான் கண்விழி பக்தி படம் பார்ப்பதால் கடவுளை தெரியுமா? இல்லை. கடவுளோடு தொடர்பு கொள்கிறேனா? இல்லை. ஆகவே கடவுளை தொடர்பு கொள்ளாத நிலையில்தான் நான் பக்தியின் சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் நாமே உருவாக்கிய சம்பிரதாயம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அதில் எந்த பலனையும் நாம் அடையவில்லை. ஆனாலும் மறந்து விடாதீர்கள், பக்தியின் பலனை கொடுப்பவர்தான் கடவுள். அப்ப தன்னை நினைத்து, தன்னை தேடி, தன்னை அறியாமலே தேடுகின்ற தன் குழந்தைகளுக்கு அவர் அந்த வழியை காட்டத்தான் வேண்டும். அடுத்ததாக, சரி, மனித வழிகாட்டலாலேதான் இந்த சம்பிரதாயம் உருவாகியது என்றால், இதே மனிதர் ஒன்று இந்த உலகத்தில் இந்த சம்பிரதாயங்களை செய்து இங்கு கோவிலில் தான் கடவுள் இருக்கிறார் என்று தேடுகிறார். அதே மனிதர் சாதாரணமாக ஒரு இடத்தில் நிற்கின்ற போது மேலே அண்ணாந்து கடவுளே என்கிறார்கள். இந்த இரண்டில் எது சரி? மேலே அண்ணாந்து பார்ப்பதா அல்லது கீழே கோயிலில் செய்து கோயிலில் கடவுளை காண்பதா? இதற்கான பதில் என்ன? யோசித்து பார்த்தால் இரண்டுமே சரி. காரணம், இரண்டிலுமே அவர்கள் சரியான விபரத்தோடு செய்கிறார்கள் என்பது அல்ல. கடவுளின் இருப்பிடம் மேலே உள்ள பரந்தாமம். அது கடவுளின் இருப்பிடம் மட்டுமல்ல, ஆத்மாக்களான குழந்தைகளான நாங்கள் அனைவரும் ஒளிப்புள்ளி வடிவத்தில், அந்த ஒளிப்புள்ளி வடிவமான அந்த தந்தையோடு அந்த பரந்தாமத்தில் வாசிப்பவர்கள்தான். ஆகவே எங்களுடைய வீடும் மேலேதான், எங்கள் தந்தையினுடைய வீடும் மேலேதான் இருக்கிறது. ஆகவே அந்த மேலே இருக்கின்ற எங்களுடைய வீட்டின் பதிவு எங்களோடு இருக்கத்தானே வேணும். அப்ப மேலே இருக்கின்ற எங்களுடைய தந்தையின் பதிவும் எங்களோடு இருக்கத்தானே வேணும். அது உண்மையான பதிவல்லவா? ஆகவேதான் நாங்கள் இங்கு வந்து புறப்படுக்க வேண்டும், சரீரம் எடுக்க வேண்டும், செயல் செய்ய வேண்டும். ஆனால் தந்தையான சிவன் இங்கு வருவதும் இல்லை. காரணம், அவர் சரீரம் எடுக்க மாட்டார். அவரும் வந்து சரீரம் எடுப்பாராயிருந்தால் என்னை போல அவரும் பாவம் செய்து விடுவார். அப்ப என்னை திரும்ப சரியாக்குறதுக்கு ஆளே கிடையாது. ஆகவே தந்தை பிறப்புறப்புக்குட்படாதவர். ஆகவே மேலேதான் இருப்பார். அதனால் தான் மேலே
அண்ணாந்து பார்க்கிறோம். அதுவும் மனிதருடைய ஆத்மாவின் பதிவுதான் அண்ணாந்து பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக அப்ப கோயில்ல இருக்கிறதும் சரியா என்று பார்த்தால் அதுவும் சரி. ஏன் அவர் கீழே எனக்காக இறங்கி வந்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில். அவருக்காக அவர் சரீரம் எடுக்க வரவில்லை, அவருக்காக இந்த உலகத்தில் வாழ வரவில்லை. ஆனால் எமக்காக, குழந்தைகளுக்காக, இந்த குழந்தைகளின் துன்பத்தை போக்குவதற்காக, அந்த துன்பத்தின் காரணத்தை விளங்க வைத்து அவர்களை வழிகாட்டலை கொடுத்து மாற்றுவதற்காக, அவர்களின் துன்பத்துக்கு காரணமான, பாவத்திற்கு காரணமான விகார குணங்களிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் கீழே இறங்கி வருகிறார். ஏதோ ஒரு நேரம் இறங்கி வருகிறார் என்றால் அது கலியுகத்தின் கடைசி தற்போதைய நேரம்தான். ஒவ்வொரு சக்கரத்திலும் இறங்கி வர வேண்டும், வந்திருக்கிறார். அப்ப வந்தவரை பின்னர் துவாபர யுகத்தில் இருந்து துன்பம் ஆரம்பமாகின உடனேயே எங்களுக்கு அவரது ஞாபகம் வருகிறது. ஆனால் அவர் துவாபர யுகத்திலிருந்து 2500 வருஷமாக நாங்கள் பக்தி செய்கிறோம், கூப்பிடுகிறோம். ஆனால் அவருக்கும் அவருக்குரிய நேரம் இருக்கிறது. உலகத்தை படைக்க வேண்டும், உலகம் மாற வேண்டும், எங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், சக்கரத்திலிருந்து விடுவித்து திரும்ப புதிய நிலைக்கு கொண்டு போக வேண்டும், வீட்டுக்கு கூட்டிச் செல்ல ஒருக்கா வேண்டும். அதற்காக அந்த நேரம் மட்டும்தான். அவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது. அவர் எங்களைப் போல் பிறப்பெடுக்க வரவில்லை. ஆகவே அவர் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட நேரம் கலியுக இறுதியில் இங்கு வருகிறார். வந்து ஒவ்வொரு கல்பத்திலும், ஒரு கல்பத்தில் வந்து என்னை மாற்றி, என்னை தூய்மையாக்கி, எனக்கு அறிவை தந்து, ஆத்மா என உணர வைத்து, தன்னை அறிவித்து, அவரோடு தொடர்பு கொண்டு வழிகாட்டலை பெற்று நான் தூய்மையாகி மேன்மையாகின பதிவோடுதான் நான் அடுத்த சக்கரத்தை ஆரம்பிக்கிறேன். அப்ப திரும்பவும் அடுத்த சக்கரத்தில் துன்பம் வரும்போது என்ன செய்கிறேன்? அவரை கூப்பிடுகிறேன். ஓடி வாருங்கள், என் துன்பத்தை தீருங்கள் என்று நான் கூப்பிடுகிறேன். இந்த நிலையில் தான் அவரை நான் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஆரம்பித்தது சரி, அந்த நேரம் கடவுள் இல்லை, என் பதிவின்படி ஆரம்பித்தேன். ஆரம்பித்த நேரம் கூட என்னுடைய பக்தியில் கலப்படம் இல்லை, என்னுடைய பதிவின் தூய வெளிப்பாடுதான். என்னுடைய பக்தியின் ஆரம்பம் சிவனுடைய கலப்படமற்ற பக்தியாக மட்டுமே ஆரம்பித்தோம். படிப்படியாக மேலும் பிறப்பு இறப்பு எடுக்கின்ற போது, பலம் குறைகின்ற போது நாங்கள் என்ன செய்கிறோம்? திரும்பவும் கலியுகத்தில் வாழ்கின்ற மனிதரையும் கூட கடவுளாக கருதுகிறோம். ஏன்? மனித புத்தி தெய்வீக நிலையில் ஆரம்பிக்க வைத்தவர் கடவுள். ஆனால் இன்றைக்கு கல்லு புத்தி ஆகிவிட்டது. அந்த புத்திக்கு தெய்வீகமான தன்னுடைய குணத்தையும் உணர முடியாமல், தெய்வீகமான கடவுளின் குணங்களையும் உணர முடியாமல், கடவுளை பற்றியும் விளங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய எங்களுடைய வாழ்க்கை. கல்லு புத்தியான நிலையில் மனிதன் இன்றைக்கு கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு, கற்களோடு கடவுள் என்று வழிபாட்டை செய்து கொண்டு, பாவத்தை மலிவாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கலியுகம்தான். ஆகவே கீழே உருவாக்கின சம்பிரதாயமும் இவர்கள் பெற்ற பதிவின் ஞாபகார்த்தம். ஆகவே இரண்டிலும் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, மேலே இருப்பவர்தான் கடவுள், அதுதான் அவருடைய உண்மையான இடம். ஆனால் அவர் ஒரு ஒளிப்புள்ளி, உணர்வுள்ள, உயிருள்ள ஒளிப்புள்ளி. அவரை உணர முடியாத நிலைக்கு, கண்ணுக்கு தெரியாதபடியால், விவரம் தெரியாதபடியால், என்னால் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நான் இங்கே கல்லால சிவலிங்கத்தை செய்து அதுதான் கடவுள் என்று நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இன்றைய நிலை. ஆகவே வந்திருக்கிறார் என்பது உறுதி, எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பது உறுதி, மேலேதான் அவர் நிரந்தர வசிப்பிடம் என்பதும் உறுதி. ஆகவேதான் நாங்களே செய்கின்ற சம்பிரதாயத்திலிருந்து நாங்கள் ஏன் இந்த உண்மையை மட்டும் எடுக்கக்கூடாது? மேலே இருக்கின்ற இறைவனை, ஒளிப்புள்ளியாக இருக்கின்ற இறைவனை, அந்த உயிருள்ள ஒளிப்புள்ளியை உயிருள்ளவராக எங்களால், எங்களுடைய மனம் புத்தியால் நாங்கள் தொடர்பு கொள்ள ஏன் முயற்சி செய்ய முடியவில்லை? விவரம் தெரியவில்லை. எந்த விதத்தில் சம்பிரதாயம் செய்தாலும் கூட அதற்குள்ளே இருக்கின்றதே ஒரு சம்பிரதாயம், ஒரு உண்மை. அந்த உண்மை கடவுள் மேலே இருக்கிறார் என்றும் எங்களுக்கு தெரியும், கீழே வந்திருக்கிறார் என்பதும் தெரியும். ஆனால் கண்மூடித்தனமான சம்பிரதாயத்தால் எங்கள் காலத்தை கடத்துகின்றோம். சிந்தியுங்கள். அடுத்து, இந்த விரதம் ஏன் மகா சிவராத்திரி என்று, சிவராத்திரி என்று மட்டும் சொல்லாமல் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம்.
இறைவன் அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரிப்பேன் என்று குழந்தைகளுக்கு தன் சத்தியத்தை செய்தார். அதர்ம நேரத்தில் தான் அவருடைய அவசியம் இருக்கிறது. அதர்மத்தின் உச்சத்தில் தான் அவர் அவதரிக்கின்றார். வந்து அந்த அதர்மத்திலிருந்து விடுவிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுகிறார், தர்மத்தை படைக்கின்றார், தூய்மையை படைக்கின்றார். அதுதான் அவருடைய படை. அப்ப அந்த தான் சொன்ன சத்தியத்துக்கேற்ப அதர்மத்தின் உச்சம் நிலையான இந்த கலியுக இறுதியில் அவர் அவதரிக்கின்றார். மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு கலியுக இறுதியிலும் தன் சத்தியத்தை நிறைவேற்ற அவர் அவதரிக்கின்றார். என்னோட நாங்கள் தான் சொல்கிறோம். அப்ப அந்த சத்தியம் செய்தபடியே தன் அதர்மம் தலை தூக்கும் போது நான் அவதரித்து சத்தியத்தை தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று நாங்கள் தானே அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஆகவே எங்களுக்கு அது சொல்லப்பட்ட வார்த்தை என்றபடியாத்தானே எங்களிடம் இருந்தது, முன்னோர்கள் எங்களுக்கு தந்தார்கள். ஆகவே அவர் தனது சத்தியத்தை கேட்ப அவர் அவதரித்தார். அதே போல நாங்களும் வந்து அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள், அதை மறந்து விட்டீர்கள். நீங்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவான எனது குழந்தைகள். உங்களுடைய குணங்கள் என்னை போல தெய்வீக குணங்கள் தான். ஆத்மாவுக்கு சக்திகள் எல்லாம் நிரம்பியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பலவீனத்தால், சரீர உணர்வால், விகார குணங்களின் ஆதிக்கத்துக்குட்பட்டதால் அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். வேறு எதுவும் இல்லை. இவற்றை மீட்டு உங்களை மீட்டெடுத்து இவற்றை நிரப்பி திரும்பவும் உங்களை என் குழந்தைகளாக நான் வாழ வைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆகவே குழந்தைகளே, இந்த தீய குணங்களில் இருந்து நீங்கள் தூய்மையாகினால் மட்டுமே நீங்கள் உங்கள் சுய குணங்களோடு சந்தோஷமாக வாழ முடியும். அப்பாறு விளங்க வைத்து அதற்கான வழிகாட்டலை கொடுப்ப முதலேயே அவர் குழந்தைகளிடம் ஒரு சத்தியத்தை வாங்குகிறார். நீங்கள் இன்றிலிருந்து என்னை கண்டதிலிருந்து, என்னுடைய அறிமுகம் கேட்பதிலிருந்து நாங்கள் தூய்மையாகுவோம், இந்த விகார குணங்களை தீண்ட மாட்டோம் என்ற சத்தியத்தை எனக்கு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை நான் மாற்ற முடியாது. நான் வந்தால் கூட உங்கள் ஒத்துழைப்பும் இல்லாமல் உங்களை நான் மாற்ற முடியாது. குழந்தைகளே, நீங்கள் மனம் வைத்தால்தான் நீங்கள் மாற முடியும். ஆகவே தூய்மைக்கான சத்தியத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று எங்களிடமும் சத்தியத்தை பெறுகின்றார். இருபக்க சத்தியமும் நிறைவேற்றப்படும் அவதாரம் தான் இந்த சிவராத்திரி தினம். அந்த அவதாரத்தின் ஞாபகார்த்தம் தான் இப்போது கொண்டாடுகின்ற சிவராத்திரி. ஆனால் அவர் அவதரித்து அதை செய்து கொண்டு ஒரு பக்கம் இருக்கிறார், மறுபக்கம் ஞாபகார்த்தத்தை வெறுமனே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இருபக்க சத்தியமும் சேர்ந்துதான் தூய்மை படைக்கப்படுகிறது, உண்மை படைக்கப்படுகிறது, சொர்க்கம் படைக்கப்படுகிறது, புதிய உலகம் படைக்கப்படுகிறது. இதுதான் இந்த 2 சத்தியத்தையும் கொண்டு இது நிறைவேறுகின்றபடியால் மகா சிவராத்திரி. அவர் மட்டுமல்ல, நாங்களும் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதாக ஒப்பந்தம் கொடுத்துத்தான் அவரிடம் கல்வி கற்க வேண்டும், கற்க முடியும், கற்று மேன்மையாக முடியும். ஆகவேதான் இது மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த விரதத்தில் கண் விழித்தல், ராத்திரி பற்றி பார்த்து விட்டோம். கண் விழித்தல் என்பது எந்த அடிப்படையில் சரியோ, மனிதருக்கு உறவு பௌதீகம் ஆன்மீகம் விளங்கிவிட்டது, இரவு பௌதீகம் ஆன்மீகம். அதே போல இந்த கண் விழிப்பும், இந்த கண்ணும் பௌதீக கண்களும் இருக்கின்றன, அதே நேரம் ஆன்மீக கண்ணும் இருக்கிறது. அதைத்தான் ஞானக்கண் என்னும் தெய்வீக புத்தி என்னும் கண், இவ்வாறு பல்வேறு சொற்களால் சொல்லப்படுவது. 3ஆம் கண் என்று சொல்லப்படுகின்ற ஞானத்தை கொடுத்து அந்த அறியாமையை கொண்ட புத்தியை வெளிப்படைய செய்து அந்த புத்திக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்ற போது அந்த புத்தி உண்மையை உணர முடியும். அப்ப இந்த ஞானம் போகின்ற போதும் அவருடைய தொடர்பு கிடைத்ததும் புத்தி தூய்மையாகிறது, சுத்தமாகிறது. அப்ப இந்த விழிப்பு என்பது இந்த புத்தி என்ற கண்ணை தெய்வீக புத்தி என்ற பரிசாக கடவுள் கொடுக்கிறார். அது கடவுளின் பரிசு. ஏனென்றால் நாங்கள் ஒன்றுமே
ஒன்றுமே தெரியாத நிலையில் கல்லாக இருக்கிறோம். அந்த கல்லாக நாங்கள் இருக்கிறது ஒரு வகையில நாங்கள் எடுத்துக்கொண்ட விகார குணங்களால் எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் என்று சொல்லலாம். அந்த நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு கடவுள் முதலில் எனக்கு தெய்வீக புத்தி என்ற பரிசையும் அதன் மூலம் அந்த ஞானத்தை தந்து, ஞானத்தின் அடிப்படையில் முதலாவதாக என்னுடைய பார்வை தெய்வீகமாக மாறணும். அதாவது பார்வை என்பது என்னை நான் ஆத்மாவாக பார்க்க வேண்டும். அந்த பார்வையையும் மாற்றுகிறார். மூன்றாம் கண் என்னும் ஞானத்தை தந்து, அதான் அந்த தேவர்களின் நெற்றியில் ஒரு கண் வச்சிருக்கு. ஏனென்றால் அந்த ஆத்மாவைத்தான் குறிக்கிறது. ஆத்மாவில் தான் புத்தி இருக்கிறது. ஆத்மாவில் உள்ள புத்தியை ஞானம் என்ற கண் மூலம் திறந்து அதற்குள்ளே ஞானம் என்னும் அமிர்தத்தை விடுகின்ற போது எனக்கு சுய விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஆகா, நான் ஆத்மா. ஆகா, நான் கடவுளின் குழந்தை. என் தந்தை வந்து என்னை கும்பகர்ண உறக்கத்தில் இருந்து எழுப்புகிறார். சாதாரணமாக கும்பகர்ணன் உறக்கம் என்பது 6 மாதம் நித்திரை, 6 மாதம் விழிப்பு என்பது. அந்த ஞாபகார்த்தம் இது. நாங்கள் 5000 வருடம் கொண்ட சக்கரத்தில் அரைவாசி 2500 வருடங்கள் நான் ஆத்மா என்ற விழிப்பு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமைதி சந்தோஷத்துடன் வாழ்கிறேன். சந்தோஷமான உலகமாகவே இருக்கிறது. அங்கு யாருமே சரீரம் என்ற உணர்வும் இல்லை. கோபம் என்பது கூட தெரியாது. இன்றைக்கு நாங்கள் பாவக்குணங்கள் தான் தெரியும், மற்ற குணங்கள் தெரியாத நிலைக்கு வந்துவிட்டோம். ஆகவே 6 மாத அரைக்கல்பமாக நாங்கள் விழிப்பு நிலையில், சுயநிலையில், ஆத்ம உணர்வு நிலையில் இருக்கின்றோம். பின் இந்த துவாபர யுகத்திலிருந்து இன்றைக்கு கலியுக இறுதி வரை நாங்கள் உறங்கு நிலைக்கு சென்று விட்டோம். என்ன உறங்கு நிலை? ஆத்மா என்ற உணர்வு இல்லை. ஆத்மா என்ற அறியாத நிலையில் மறந்த நிலை, ஆத்மாவின் தெய்வீக குணங்களை மறந்த நிலை, அவற்றை பாவிக்க முடியாத நிலை, சரீர உணர்வின் உச்ச நிலை, விகார குணங்களின் அதியுச்ச நிலை, பாவச் செயலின் கூடிய நிலை, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் இந்த நிலையில் இருக்கும் எங்களை வெளிப்படைய கடவுள் வந்து விழிக்க வைக்கிறார். 3ஆம் கண்ணை திறப்பதன் மூலம், புத்தி என்ற கண்ணை ஞானத்தின் மூலம் திறப்பதனால் விழிக்க வைக்கிறார். இதைத்தான் உண்மையான விழி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பௌதீகமாக விழித்திருந்து பூசையை பார்க்கிறோம், அது வழிபாட்டில் இருக்கிறோம், அது. ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்ன? விழித்திருந்தால் காணும் உண்மை. எதை விழித்திருந்தால்? புத்தியை வெளிப்படைய செய்ய வேண்டியதற்கு பதிலாக நாம் பௌதீக கண்ணை வெளிப்படைய செய்கிறோம். அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை கூட அறியாத நிலையில், விழிப்பில்லாத நிலையில்தான் விழிப்புணர்வற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எப்போது இந்த ஞானம் என்ற 3ஆம் கண்ணின் மூலம் புத்தியை வெளிப்படைய செய்கின்றோமோ, அப்போது ஒருவர் தன்னை நான் ஆத்மா என்று புரிந்துணர்ந்து, இந்த சரீரம் எனது கருவி, எனக்காக, நான் என்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த பஞ்ச தத்துவங்களில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு உபகரணம்தான் இந்த சரீரம். ஆனால் அந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டதால் அதற்குரிய குணங்கள் என்று இருக்கிறது. ஆனால் அந்த குணங்களுக்கும் ஆத்மாவாகிய எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நானே அதிபதி, நானே ராஜா, நான் தான் செய்பவன், நான் தான் இந்த சரீரத்தின் ஊடாக செய்விப்பவன். அந்த நிலையை உணர வைப்பதுதான் இந்த விழிப்பு நிலையின் பெறுபேறு. அதை உணர வைப்பதுதான் இந்த ராஜயோகம். ராஜாவாக்குகின்ற ஆத்மாவாகிய என்னை புலன்களுக்கு அடிமையாகி, இந்த காம கோபங்களுக்கெல்லாம் அடிமையாகி என்னை நான் அழித்து கொண்டிருக்கின்ற எனக்கு விழிப்பு நிலை, 3ஆம் கண் என்னும் ஞானம் வந்து எனக்கு என்னை யார், நான் செய்கின்ற செயல் எப்படி இருக்கிறது, நான் இவ்வளவு பாவச் செயல்களை செய்துவிட்டேன் என்பதை புரிய வைத்து, அதற்காக என்னை மாற்றவும் வழியை காட்டி, எனக்கு பலவீனத்துக்கு சக்திக்கும் வழியை காட்டி எல்லாவற்றையும் செய்கின்றார். எனவே நாங்கள் எப்போது என்ன சிந்திக்க வேண்டும்? என் புத்தி என்னும் கண்ணை விழிக்க வைத்து என்னை தன் குழந்தையாக்கி தனக்கு சமனான குணங்களோடு வாழ வைக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார். ஆகவே நான் என்னை
நானாக வெளிப்படையும் நேரம் வந்துவிட்டது. அதற்குரிய நிலையை நான் உருவாக்கி என்னை மாற்றுவதற்காக என் தந்தையிடம் நிலையை ஏற்படுத்தும் விழிப்புணர்வை பெற வேண்டும். இதுதான் இந்த விழிப்பு என்பதை புரிந்து கொள்ளணும். ஆகவே இன்றைக்கு விழித்துவிட்டு நாளைக்கு நித்திர கொள்வது என்பதல்ல. இன்றைக்கு கடவுளால் விழிக்கப்படுகின்ற கண் எங்களுடைய இந்த பிறப்பு வரைக்கும் ஞான அமிர்தத்தை அந்த புத்திக்கு ஊற்றி 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 அடைந்து முழுமையாக வெளிப்படைந்து தன் முழுமையும் சம்பூரணமுமான நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதைத்தான் விழிப்பு என்று சொல்லப்படுகிறார். அப்ப சிந்தியுங்கள், நான் இன்றைக்கு கண் விழித்து நாளைக்கு நித்திர கொள்வதா? இல்லை. இன்றைக்கு இறைவன் வந்திருக்கிறார், என்னை எல்லோரையும் விழிக்க வைக்கத்தான் வந்திருக்கிறார். ஏனென்றால் எல்லோரும் அவரது குழந்தைகள். எனவே நானும் என் தந்தையால் வெளிப்படைய செய்யப்பட்டு என் விழிப்பு நிலைக்கு, என் சம்பூரண நிலைக்கு, என் சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய நிலைக்கு நான் வர வேண்டும். இதை உணர்த்துவதுதான் இது. அப்போ இந்த நிலையில் நாங்கள் எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம். அடுத்ததாக இந்த நிலையில் நான் கடவுளை கூப்பிடுகிறோம், துன்பத்தை மாற்றும்படி கேட்கிறோம். ஆனால் உண்மையான விவரமே எங்களுக்கு தெரியாத நிலையில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட முயற்சி என்ன மாதிரி அமைய வேண்டும், என்ன மாதிரி எனக்கு அந்த பலனை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். சரியோ? அப்போ அந்த நிலையில் நாங்கள் பலன் பெற வேண்டுமென்றால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உண்மையாக இந்த சிவராத்திரி விரதத்தை இவ்வாறு பிடித்தால் எனக்கு சிவன் பலன் தருவார் என்று நம்பி பிடிக்கிறோம் வருடாவர். அது உண்மை. ஏனென்றால் எங்களுக்கு சிவன் யார், என்ன செய்கிறார், இப்போது செய்கிறார், எப்படி செய்கிறார் எதுவுமே தெரியாதே. அப்ப அதுல குறையில்லை. ஆனால் அது கடவுளுக்கும் தெரியும் தானே. ஆகவேதான் அவரை என்ன சொல்லப்படுகிறது, தானாக தேடி வந்து தன்னை அறிவிப்பவர். இதை நாங்க தானே பாடுகிறோம், பாடினோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இது இந்த பாடல், இந்த வரி அவர் வந்து எனக்கு தன்னை அறிவித்து எனக்குரிய வழிமுறையை செய்யாமல் நான் அந்த பலனை பெறாமல் இருந்திருந்தால் இந்த கூற்றை நான் உருவாக்கி இருப்பேனோ அல்லது இந்த பாடல் வரியை பாடியிருப்பேனோ? அவர் தானாகத்தான் வந்தார் என்பது கூட எனக்கு அறிந்துதானே நான் உருவாக்கியிருக்கிறேன். ஆகவேதான் எங்களால் எந்த முயற்சியும் செய்ய முடியாது என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுக்கு தெரியும் என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால், செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தால் அடுத்ததாக இந்த சம்பிரதாயத்தின் மூலம் நான் எங்கே போகணும், ஏன் இந்த கண் விழிப்பால் என்ன பலன், இரவு முழுக்க நான் இருந்து விரதம் பிடிப்பதால் என்ன பலன் என்று நான் சிந்தித்தேனா இருந்தால் அவர் என்னை தூக்கி இருப்பார். நான் தேடுவேனாக இருந்தால் எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அனைத்து சௌகரியங்களும் இருந்தாலும் எனக்கு அமைதி என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே அந்த அமைதி என்பது ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம். அந்த ஆத்மா என்ற உணர்வுக்கு நாம் வந்து அமைதியை பெறணும் என்று நான் கேட்கல. நான் பௌதீகமாக என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகும் போது அமைதி கிடைக்கும் என்று நம்பி அந்த பௌதீக தேவைகளின் வழியூடாகத்தான் நான் அமைதியை தேடுகிறேன். அதை தர சொல்லித்தான் நான் கடவுளை கேட்கிறேன். அப்ப நான் உண்மையில கடவுளே, நீங்கள் காட்டுகின்ற வழிதான் எனக்குரிய உண்மையான அமைதி. அந்த வழிக்கு நான் என்னை உங்களுடன் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாங்க போறதில்லை. விழுந்து கும்பிடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். என்னென்றால் விரதம் பிடிக்கிறேன், கும்பிடுகிறேன், 10 நாள் கோயிலுக்கு வருகிறேன். ஆனால் நான் கேட்டதை தாருங்கள். அப்ப எங்க நான் அந்த இடத்தை வச்சிருக்கிறேன் என்றால் என்னில தான் வச்சிருக்கிறேன். நான் கேட்பதை கடவுளிடம் என்னை நான் அர்ப்பணிக்கவில்லை. இதுதான் நாங்கள் பக்தியில் செய்கின்ற சம்பிரதாயம். நான் கடவுளிடம் என்னை அர்ப்பணிக்கவில்லை. நான் அவருக்கு ஒரு ஏலம் பேசுற மாதிரி நான் இதை செய்கிறேன், நீங்கள் நான் கேட்பதை தர வேண்டும். ஆனா கடவுளின் விருப்பம் அதுவல்ல. கடவுள் என்ன சொல்கிறார், நீங்கள் நல்லா இருக்கணும் என்றால் நான் தருவது வழிகாட்டலை நீங்கள் பின்பற்று. என்னென்னா நாங்கள் எங்களுக்கு விரும்பினதை தாருங்கள் என்று கேட்கிறோம். அவர் தவறுவதில்லை, விரும்புறது கிடைக்குது. ஏனென்றா நாங்களும் நேர்த்திக்கடன் வச்சு எத்தனையோ செய்கிறோம். அது கிடைப்பதால நான் துன்பப்படும் போது அவர் தன்ற வாட்டில் பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு வர்ற. ஏன் நீ என்னிடம் வரவில்லையே, என்னை தேடினா என்னிடம் நீ உன்னை அர்ப்பணிக்கவில்லையே என்று விடுபட்ட நிலையிலிருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிற.
இதுதான் நாங்கள் இதுவரை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப கடவுளிடம் போவதா இருந்தால் முதலாவது அவர் ஏன் எனக்காக தேடி வந்தார், தன்னை ஏன் எனக்கு அறிவிச்சார், அவருக்கு என்ன வேலை இருக்குது, இங்க சரீரம் எடுக்காதவருக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை இருக்கு, யாருக்காக வந்தார், நான் வந்தார் என்று சொல்கிறேனே எனக்காகத்தானே வந்தார். அப்ப எனக்கு என்ன செய்தார், இப்போது நான் நீங்கள் வாருங்கள் எனக்கு முன் வந்து எனக்கு வழியை காட்டுங்கள் என்று முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கவில்லை. அதுதான் நாங்கள் செய்கின்ற தவறு. அப்ப நாங்கள் எப்படி முன்னேறுவது, எப்படி முயற்சி செய்வது, எப்படி வழி போவதென்றால் முதலாவது முயற்சி நாங்கள் எங்களை முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பது என்பது என்ன, நான் தேடி வந்து தன்னை அறிவிப்பவருக்கு அவர் சொல்கின்ற சத்தியத்துக்கேற்ப, என்ன சத்தியம் என்னிடம் கேட்கிறார், தூய்மையாக வேண்டும். எந்த தூய்மை நாங்கள் நினைக்கிறோம் தூய்மை என்பதும் மாறாக மாறிவிட்டது. எப்படி இரவு மாறிச்சதோ உறவு மாறிச்சதோ அதுபோல தூய்மை என்பதும் எங்களுக்கு விளங்கிய தூய்மை பௌதீக தூய்மையாக விளங்கிவிட்டது. பதிவு இருக்குது, ஆனால் பௌதீகமாக என்ற நாங்கள் சரீர உணர்வில் இருக்கிறோம். ஆகவே அது பௌதீக தூய்மையாக மாறிவிட்டது. என்ன செய்கிறோம், குளித்து விட்டு தூய்மையான உடைகளை போட்டு கோயிலுக்கு போகிறோம். அதுதான் தூய்மை. அங்கே போய் என்ன செய்கிறோம், அப்படியே நாங்கள் தூய்மையா வந்துட்டோம், கடவுளை ஆராத்தி காட்டுகிறோம், கும்பிடுகிறோம், பலன் வரும். கடவுள் கேட்ட தூய்மை ஆன்மீகமான மனம் புத்தியின் தூய்மை. அந்த தூய்மைக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுவதுதான் அர்ப்பணிப்பது. ஆகவே வழி என்னென்று கேட்டால் கடவுள் வந்திருக்கிறார், அவர் புத்தியை திறக்கிறார், ஞானத்தை தருகிறார், அதை பெற வேண்டும். அதற்கு முதல் நான் அவருக்கு சத்தியம் கொடுக்கணும் வேண்டாம், அவர் தனது சத்தியத்தை கூறி வந்துட்டார். ஆகவே நான் அவருக்கு சத்தியம் செய்ய வேண்டும். என்ன, நான் தூய்மையாகுவேன், நான் உங்கள் வழிகாட்டலுக்கு மட்டும் என்னை அர்ப்பணிப்பேன். அதுவில்லாமல் இன்றில் இருந்து நான் உங்களிடம் எனக்கு விரும்பியதை கேட்க மாட்டேன். சரியோ, கடவுள் என்ன கேட்கிறார், வெள்ளை நிற பூவும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அந்த உள்ளத்தைத்தான், தூய்மையான உள்ளத்தைத்தான். உள்ளம் என்பது உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அந்த தூய்மையான உணர்வுதான் எனக்கு வேண்டும். அதைத்தான் கடவுள் கேட்கிறார். கேட்பதை கொடுப்பீர்களாயின் வழி தானாக வரும். ஆகவே இதைத்தான் கடவுள் கேட்கிறார். அப்ப எங்களுடைய அனுபவத்தின் கூற்றுத்தான் அவர் வந்து தன்னை அறிவித்து எங்களுக்கு வழிகாட்டி அந்த வழிகாட்டலையும் கொடுத்து அதற்கான சக்தியையும் கொடுத்தபடியால் தானே நாங்கள் திரும்பவும் கூப்பிடுகிறோம். சிந்தியுங்கள், நாங்களே கூப்பிட்டோம், வந்தார், பலனை பெற்றோம், திரும்ப கூப்பிடுகிறோம். இது ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கிறது. அப்ப இப்போது வந்திருக்கிறார், சிந்தியுங்கள். நான் இங்கு நின்று கூப்பிடுவதா, அங்கு போய் அவரிடம் பலனை பெறுவதா, இரண்டிடமும் இல்லாமல் நான் என்னை இழப்பதா, சிந்தியுங்கள். சரியோ, ஆகவே கலியுகத்தில் இந்த நரகத்தில், அதுவும் ஒரு தூய உலகம், சொர்க்கம் என்ற தூய உலகத்தில், புதிய உலகத்தில் கடவுள் வந்தாலும் பரவாயில்லை, அவர் என்றுமே தூய்மையானவர். தூய்மைக்கு கடல் என்னை தூய்மையாக்க வருகிறார். அப்ப எங்க வர வேணும், ஆகவேதான் இந்த நரகத்தில் வர வேணும். என்னை தூய்மையாக்க வேணும் என்றால் சொர்க்கத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன், தூய்மையாக இருக்கிறேன். ஆகவேதான் இந்த நரகத்தில் அவர் வருகிறார். ஆகவே எனக்காக என் தந்தை இந்த பாவ உலகத்தில், இந்த எதிர்மறையான விகாரம் நிறைந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், என்னை தூய்மையாக்கி என்னை மேன்மையாக்க. இதை சற்று சிந்தியுங்கள். ஆகவே சிவராத்திரி வெறுமனே பிடிக்காமல் சிந்தியுங்கள், நான் எங்கும் என்னை மூவ் பண்ண வேணும் என்பதை சற்று சிந்தியுங்கள். ஏனென்றால் இதுவரை பக்தியின் சம்பிரதாயம் செய்தீர்கள். பக்திக்கான் பலனை தர கடவுள் ஏதோ ஒரு வடிவில் வருவார் என்று சொல்கிறார்கள். அதுவும் நாங்கள் தான் சொல்கிறோம். அதையும் சொல்கின்ற நாங்கள் அந்த பலனை எப்படி தருவார், ஏதோ ஒரு வடிவில் வருவார் என்று சொல்கிறோம். அந்த ஏதோ ஒரு வடிவில் என்பது கூட, ஏனென்றால் தனக்கென சரீரம் எடுக்காதவர் ஏதோ ஒரு வடிவில் வருவார் என்றது அறிந்திருக்கிறோம் வந்த நேரத்தில். ஆனால் அது பின்னால நாங்கள் சரீர உணர்வுக்கு வருவைக்க ஏதோ ஒரு வடிவண்டா அவரும் கடவுள், இவரும் கடவுள், இவரும் கடவுள், கலியுகத்து மனிதரும் கடவுள், களவெடுப்பவரும் கடவுள் என்று ஆக்கிவிட்டோம். அப்போ இது எங்கள் தவறல்லவா? அப்படி நாங்கள் கடவுளாக்கிவிட்டு நாமே
எம்மை மனம் நோக பண்ணுகிறோம். இதுதான் நாங்கள் செய்கிறோம். அப்ப நாங்கள் பலனையும் பெறவில்லை, கஷ்டமும் படுகிறோம், பாவமும் செய்கிறோம். இதை விளங்கிக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். கடவுளிடம் எங்களை அர்ப்பணிப்பது ஒன்றே வழி. சரியோ? அடுத்ததாக, அவர் சரீரம் எடுக்காதவர், நாங்களோ இந்த உலகில் மனிதர்களாக இருக்கிறோம். இத்தகைய நிலையில் எவ்வாறு எமக்கு அவர் காட்டும் வழிமுறையை எங்களுக்கு கற்பிக்க முடியும்? நியாயமான கேள்வி. ஏண்டா முதல் எங்களுக்கு முயற்சி செய்யவே தெரியாம இருந்தது. அவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால், எப்படி அவர் ஆத்மாவாக இருப்பவர், நான் இந்த சரீரத்தில் வந்தபடியாத்தான் என்னை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் அவரோ இந்த சரீரமும் எடுக்காதவர், பிறப்பிறப்புக்கு உட்படாதவர். எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? என்ற கண்ணுக்கும் அவர் தெரிய மாட்டார். ஆகவேதான் யாருக்காக வரார்? எமக்காகத்தான் வருகிறார். எதற்காக வருகிறார்? என்னை தூய்மையாக்குவதற்கு வருகிறார், என்னை மேன்மையாக்குவதற்கு வருகிறார், வழிகாட்டுவதற்கு வருகிறார். ஆகவே அவர் வந்து எங்களுக்காக இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ற ஒரு ஆதாரம் தற்காலிகமாக வேணும். அதற்காக கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரின் சரீரத்தை ஆதாரமாக இருக்கிறார். அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய சரீரத்திலேயே தானும் வந்து பாருங்கள், பாவம் செய்து பாவத்தில் இருக்கும் ஒரு சரீரத்தை தான் எங்களுக்காக தந்தை ஆதாரமாக எடுக்கிறார். ஏன் அவர் இப்படி எடுக்க வேண்டும்? இந்த பாவ உலகத்திலா வர வேண்டும்? இப்படி ஒரு தந்தை, அன்பு கடல் குழந்தைகளின் அன்பால் அவ்வாறு வருகிறார். வந்து தான் ஒரு மனித சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து அந்த சரீரத்தை எடுத்தவுடன் அவருக்கு பெயர் மாற்றம் செய்கிறார். கலியுகத்தில் லேக்ராஜ் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவரை தனக்கு கருவியாக எடுத்தவுடன் அவருக்கு பிரம்மா என பெயரை கொடுக்கின்றார். அப்ப கடவுள் அவதரித்ததால் இவருக்கு கிடைத்த பாக்கியம்தான் அந்த பிரம்மா என்கின்ற பதவி. அதாவது கடவுளை தன் சரீரத்தில் இடம் கொடுக்கின்ற அந்த பாக்கியத்தை, கடவுளுக்கு ரதமாக, அதுதான் பாக்கிய ரதம் என்று சொல்லப்படும். கடவுளுக்கு ரதமாக அவர் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கியதால் கடவுள் அவரில் வந்து எங்களுக்கு ஒரு மனிதருக்கு கற்பிக்கிறார். ஆகவே இந்த பாக்கியம் கனகாலத்துக்கு இருக்காது. ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்துக்குரியவரும் அல்ல, அவருடைய வசிப்பிடம் மேலே இருக்கு, எங்களுக்காக வந்திருக்கிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது போல அவர் வந்து எங்களுக்காக வந்திருக்கும் இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் அதை பயனுள்ளதாக்குவோம். எமக்கு இழப்பு நாங்கள் தான். ஆகவே அவர் எங்களுக்காக வந்து இந்த தூய்மைய உலகத்துக்கு வந்து எங்களை தூய்மையாக்க வழிகாட்டுகிறார். எனவே இந்த இறுதிக்காலம் என்று சொல்கிறோம், துன்பத்தின் உச்சம் என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஒரு பாக்கியமான காலம் இந்த இறுதிக்காலம். அதுதான் ஒரு சக்கரம் முடியப் போகிறது, அடுத்த சக்கரம் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த இரண்டு சக்கரங்களின் சங்கமமான சங்கம யுகம், ஒன்றின் முடிவும் மற்றதன் ஆரம்பமும் சந்திக்க வேண்டிய சங்கமமாகிய சங்கம யுகம் இது. இந்த சங்கம யுகத்தில் நாம் என்ன மாதிரி எங்களை இந்த பழமையிலிருந்து புதுமைக்கும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மைக்கும், விகார குணங்களில் இருந்து தெய்வீக குணங்களுக்கும், சரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுக்கும், மனிதரிலிருந்து தேவனாகவும் மாற்றுவதற்கான வழிகாட்டலை கடவுள் வந்திருந்து எமக்காக ஒரு சிறிய காலத்தில் இந்த வழிகாட்டலை தருவதற்காக என் குழந்தைகளுக்காக வந்திருக்கிறார். இதுதான் கடவுளின் அவதாரம். ஆகவே இதனால் எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கினபடியால் தான் அவருக்கு பதீத பாவனர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மாற்றியதற்கு ஆதாரம்தான் கிருஷ்ணரை சியாம் சுந்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கிருஷ்ணர் சொர்க்கத்தின் முதல் இளவரசராக பிறந்தார். இறுதி நிலை, அந்த நிலை சுந்தர் என்கின்ற அழகான நிலையில் இருந்தார். ஆனாலும் அவர் தவறவில்லை. மனித ஆத்மா என்றபடியால் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இன்றைக்கு கலியுக இறுதியில்
சியாம் என்கின்ற அழகற்ற பாவம் சரீர உணர்வுள்ள விகார குணம் கொண்டவராக மாறிவிட்டார். ஏனென்றால் பிறப்பிறப்பால் ஆத்மா சக்தி இழந்து பலமிழந்து தூய்மை இழந்து அனைத்தும் இழந்து விட்டார். அந்த நிலையில் இருக்கும் சியாம் என்பவரை முதலாவது குழந்தையை உதாரணமாக காட்டியுள்ளார்கள். சியாம் என்ற நிலையிலிருந்து சுந்தர் என்கின்ற சொர்க்கத்தின் முதலாவது இளவரசராக அந்த அழகான நிலைக்கு ஆக்குகிறார். ஆகவே ஆதாரங்கள் இருக்கின்றன, உறுதிப்பாடு இருக்கிறது, சத்தியம் நிறைவேற்றப்படுகிறது. நாங்களும் சத்தியத்தை செய்து அவரிடம் எங்களை அர்ப்பணித்தால் நிச்சயமாக அவர் எங்களுக்காக இந்த பழைய உலகத்து சரீரத்தை எடுத்து செய்கின்ற கல்வியில் அவரும் தன் குழந்தைகளை முன்னேற்றிய சந்தோஷத்தை பெறுவார். நாமும் திரும்ப சந்தோஷமாக வாழ முடியும். ஆகவே பாக்கியம் என்பது இந்த வேளையில் தான் உருவாக்கப்படுகிறது. கடவுள் துன்பத்தை அழித்து சந்தோஷத்தை அருள்பவர் என்று சொல்கிறோம். அதை இந்த சங்கம யுகத்தில் தான் செய்கிறோம். அந்த நிலையில் தான் கடவுள் எங்களை கற்பிக்கிறார். அதை நாங்கள் பெறுவோனா இருந்தால் நாங்கள் இதே சிவராத்திரிக்கு ஒன்று சொல்கின்றோம். என்ன? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. என்ன செய்கிறோம்? தனியாக நாங்கள் இருந்து விரதம் கடவுளோடு இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். சாப்பாடு இல்லாமல் பசியாக இருக்கிறோம். பசியாக இருந்தால் தான் கடவுளை நினைக்க முடியும் என்று நினைக்கிறோம். மூன்றாவதாக கண் விழித்து கடவுளை நினைக்கிறோம். உண்மை என்ன? தனித்திரு. நீ மனிதன்தான், ஆனால் நீ ஆத்மா. ஆத்மா வேறு, சரீரம் வேறு. சரீரத்தின் குணங்களின் பந்தனத்தில் உன்னை சிக்க வைக்காமல் நீ ஆத்மா வேறு, நான் தான் இந்த சரீரத்துக்கு அதிபதி, நான் தான் ராஜா. உன்னை ஆத்மாவாக உங்களுக்குள்ளே போங்க, அகநோக்கில் செல்லுங்கள், உங்களை பாருங்கள். ஒளிப்புள்ளியாக ஆத்மா இந்த நெற்றி புருவத்தில் இருக்கிறார். உயிருள்ள உணர்வுள்ள ஒளிப்புள்ளி. அந்த ஒளிப்புள்ளிக்குள் தான் அத்தனை தெய்வீக குணங்களும் இருக்கின்றன. அவற்றை பாருங்கள், அனுபவியுங்கள். இந்த ஞானம் அவற்றை வெளிப்படைய செய்கிறது, உணர வைக்கிறது, அனுபவிக்க வைக்கிறது. இதுதான் மாற்றம், இதுதான் படைத்தல். ஆகவே படைத்தல் என்பது ஆத்மா அழியாதவர்கள், கடவுள் அழியாதவர், உலகம் அழியாதது. ஆகவே அழியாத ஆத்மாவுக்கு படைப்பென்ன செய்கிறார் கடவுள் என்று பார்த்தால் இவ்வாறு தூய்மையாக்குவதுதான் படைப்பு. சரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வு என்று உண்மை நிலைக்கு கொண்டு வருவதுதான் படைப்பு. அந்த படைப்பை செய்கிறார். அதை செய்வதற்கு நீங்கள் செய்த சத்தியத்துக்கேற்ப சத்தியத்தை செய்யுங்கள், தூய்மையாகுவோம் என்று. அதற்கு அத்திவாரமாக உங்களை ஆத்மா என்று உணர்ந்து உங்களை சரீரத்தில் இருந்து தனிப்படுத்துங்கள். உங்களை ஆத்மா என பாருங்கள். ஆத்மாவின் தெய்வீக குணங்களை பாருங்கள். அவற்றை மேலெழும்பச் செய்யுங்கள். அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த ஞானம். எப்போது ஆத்மா என்று நான் புரிந்து உணர்கிறேனோ, விழிப்பு அடைகிறேனோ, எனக்கு அடுத்ததாக தேடுவது இந்த உலகத்து உறவுகளும் அல்ல, இந்த பொருளும் பதவியும் அல்ல. ஏனென்றால் ஆத்மா ஆன்மீகமானது. ஆத்மாவுக்கு எல்லாமே தந்தை சிவன் மட்டும்தான். அப்போ எப்போது நான் என்னை ஆத்மாவாக புரிந்துணர வெளிப்படுகிறேனோ, விழிப்பு அடைகிறேனோ, என்னுடைய இருள் நீங்கும் நேரம் ஆரம்பித்து விட்டது, ஒளிக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அடுத்ததாக நான் தேடுவது, நானாக தேடி கண்டுபிடிக்க முடியும் கடவுளை. ஏனென்றால் என்னுடைய மனம் கடவுளை நோக்கி நாடும். ஆத்மா என்றால் அங்கால தந்தை தான் அவருக்கு. ஆகவே கடவுளால் என்னை தொடர்பு கொள்ள முடியும், நான் கடவுளோடு யோகம் செய்ய முடியும். அந்த நிலையத்தான் பசித்திரு. என்னை நான் என்னுடைய அமைதிக்கான பசி, என் தந்தைக்கான பசி, தந்தையிடம் தொடர்பு கொள்வதற்கான பசி, அந்த நிலைதான் என்னை நானாக என்னை பார்க்க வைக்கும். மூன்றாவதாக விழிப்பு. கண் விழிக்க சொல்லவில்லை. இதுவரை நாங்கள் எவ்வளவு எதிர்மறை தன்மைகள் உள்ள குணங்களை எங்களுக்கு ஆக்கினோமோ, அதன் ஆதிக்கத்தில் நாங்கள் எங்களை அடிமைத்தனம் ஆக்கினோமோ, இப்போது எங்களுக்கு ஞானம் வருகின்ற போது, ஞானோதயம் பெறுகின்ற போது எங்களுக்கு விளங்கத் தொடங்குகிறது, இது தவறு, இதிலிருந்து நான் விழிப்பாக இருக்க வேணும், எந்த எதிர்மறையும் எனக்கு கிட்ட வரக்கூடாது, அந்த நிலையை நான் கவனமாக இருக்க வேணும் என்று விழிப்பு நிலை எனக்கு ஏற்படும். ஆகவே தனித்திருங்கள்,
ஆத்மாவாக எங்களை பார்க்க வைக்கிறார். பசித்திருங்கள், என் தந்தையிடம் போய் நான் வேண்டியதை பெற வேண்டும். விழிப்பாயிருங்கள், இதுவரையான எதிர்மறை விகார குணங்கள் என்னை தீண்டக்கூடாது. ஏனென்றால் நான் கடவுளுக்கு சத்தியம் செய்து கடவுளோடு இருந்து நான் கடவுளைப் போல் ஆக வேண்டும். இதைத்தான் மனிதரை தேவராக்கினார் கடவுள் என்று சொல்கிறது. அடுத்ததாக, இந்த நிலையில் நாங்கள் வாழ்கிறோம். இந்த தொடர்பு என்பது எத்தகையதாக அமைய வேண்டும்? எனக்கும் கடவுளுக்குமான தொடர்பு. கடவுள் சரீரத்தை எடுத்து எனக்கு வழிகாட்டல் விவரங்களை தருகிறார், அதாவது ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தை எடுப்பதன் மூலம் நான் கடவுள் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், சர்வ சக்திகளும் கொண்டவராக இருக்கிறார், ஞான கடலாக இருக்கிறார். ஆனால் நானோ பலவீனமாக இருக்கிறேன், விவேகமற்றவராக இருக்கிறேன், சக்தியற்றவராக இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஞானம் மட்டும் போதாது. அந்த ஞானத்தினூடாக அவர் தன்னை இப்படிப்பட்டவர் என்று அறிவித்தாரே, அந்த ஒளிப்புள்ளியான உணர்வுள்ள உயிருள்ள இறைவனை நான் தொடர்பு கொள்ளும் போதுதானே நான் சக்தியை பெற முடியும். ஆகவே ஞானம் மட்டும் போதாது, அறிந்தால் மட்டும் போதாது, அவரை நான் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த திட சங்கல்பத்தை எடுக்க வேண்டிய நாள் இது. அந்த தொடர்பை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? அவரோ ஒளிப்புள்ளி, எனக்கோ தெரியாதவர், கண்ணுக்கு தெரியாதவர். அப்ப எப்படி நான் தொடர்பு கொள்வது என்று சிந்தியுங்கள். அதற்குத்தான் அவர் வழிகாட்டுகிறார் யோகம், தியானம். ஆகவே கடவுளை கல்லை பார்ப்பதாலோ, விக்கிரகத்தை பார்ப்பதாலோ, அல்லது படத்தை பார்ப்பதாலோ, அல்லது நித்திர விழிப்பதாலோ நான் கடவுளை காணவில்லை, காணவும் முடியாது. இரண்டாவதாக, மனித வழிகாட்டலால் நான் கடவுளை காண முடியாது. மனிதர் யாருக்கும் தெரியாது. கடவுள் வருகிறார், தன்னை அறிவிக்கிறார். அந்த அறிவித்தலின் பேரில் நான் எவ்வாறு, உதாரணமாக சொல்ல போனால், ஒரு வீட்டுக்கு லைட் போட வேண்டுமென்றால் கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் செய்து முதலிடத்திலிருந்து வீடுக்கு ஒவ்வொரு அறையாக கனெக்ஷன் போடுவார்கள். ஆனால் கரண்டும் வேணும் தானே. அந்த கரண்ட் ஆறு மனிதனுக்கு, ஆத்மாவுக்கு அந்த கரண்ட் தான் ஆன்மீக சக்தியாக ஆத்மாவுக்கூடாக வரும். ஆத்மாவுக்கு வருகின்ற ஆன்மீக சக்தி எவ்வாறு பௌதீகமான கரண்ட் வந்து உங்களுக்கு வெளிச்சம் தருகிறதோ, அதுபோல எங்களுக்கு இந்த ஆத்மாக்களின் ஒளி தெய்வீக குணங்களால் தான் வர வேண்டும். அந்த தெய்வீக குணங்கள் தான் சந்தோஷமாக வாழ வைக்கும். அப்ப நான், இந்த சரீரம் இருக்கிறது, இந்த ஆத்மா உள்ளுக்கு இருக்கிறார், எல்லாம் ஓகே, இதெல்லாம் கனெக்ஷன் உருவாக்கி இருக்கு. ஆனால் இந்த ஆத்மா அந்த முதலிடத்தோடு கனெக்ட் பண்ற போதுதானே கரண்ட் வரும், ஆன்மீகத்தன்மை வரும், ஆன்மீக சக்தி வரும். அந்த சக்தி வந்தாத்தானே இங்கே நாங்கள் இதுவரை நாங்களாக அமுழ்த்தி வைத்திருந்த அத்தனை குணங்களும் சக்திகளும் மேலெழும்ப முடியும். அதுதானே நடக்க வேண்டும். அதுதானே ஆன்மீகத்தின் நோக்கம். ஆகவே எவ்வாறு வயர் மூலம் நாங்கள் அதை கனெக்ட் பண்ணுகிறோமோ, லைட் எடுக்கிறோமோ, இது மனம் புத்தி என்ற 2 வயர், அந்த 2ம் வயர்லெஸ் கனெக்ஷனாக தொடர்புடும். அதாவது பௌதீக வயராக நாங்கள் 2ஐயும் கொண்டு வரல. வயர் இல்லாத நிலையில் இந்த மனம் புத்தி 2ம் கடவுளை அந்த ஞானத்தின் மூலம் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், ஞான கடலாக இருக்கிறார், சர்வ சக்திவானாக இருக்கிறார் என்று தெரிகிறது. அவருடைய வீடு மேலேதான். இப்போது நீங்கள் அப்படியே உங்களை கொண்டு போங்கள். புத்தி மூலமாக புத்தி போய் கடவுளை, ஒளிப்புள்ளியான கடவுளை மேலே இருக்கின்ற பரந்தாமத்தில் உருவகித்து, அந்த ஒளிப்புள்ளியை உருக வைத்து, அவர் உயிருள்ளவர், அந்த உயிர்த்தன்மையை, அந்த அன்பை, உறவை அனுபவிக்க செய்யும். அப்ப புத்தி கூட்டிட்டு போய் அதை உருவகித்து காட்டும் போது மனம் அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும். அந்த அன்பின் தொடர்புதான் என்னை, ஆத்மாவை, அனைத்து குணங்களையும் சக்திகளையும் பெற வைக்கும் தொடர்பாகும். இதுதான் கடவுளுக்கும் எனக்குமான தொடர்பு. எவ்வாறு உங்களுடைய ஒரு உறவினர் வேறொரு நாட்டில் இருக்கின்ற போது அவரை நீங்கள் அறிந்தபடியால் ஒரு நாட்டில் இருந்து கொண்டும் அவரை பற்றி பேசுகின்ற போது அவரை உங்கள் புத்தியால் நீங்கள்
நீங்கள் பார்க்க முடியும். உடனடியாக ஞாபகம் வருகிறது. அதே போல கடவுளையும் நாங்கள் பார்த்த நாங்கள், கடவுளோடு உறவு கொண்ட நாங்கள், கடவுளிடம் பலன் பெற்ற நாங்கள். இல்லாவிட்டால் இத்தனை விவரங்களை கொண்ட ஒரு சம்பிரதாயத்தை நாங்கள் எங்கள் சரீர உணர்வுக்கு வந்த பின்னரும் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை நாங்கள் உருவாக்குவோமா? ஆகவே பெற்ற பதிவு மாறிய உணர்வு சம்பிரதாயத்தை மாற்றிவிட்டது. உண்மையில்லாத நிலையில் எங்களை நாங்கள் ஏமாற்றுகின்ற நிலையில் உருவாக்கி நாங்களே எங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் உண்மையை கூற வந்திருக்கிறார், உண்மையை கூறுகிறார், உண்மையான தொடர்பு ஏற்படுத்துகிறார், உண்மையான பலனை பெற வைக்கிறார். இதுதான் இந்த கலியுகத்தின் இறுதியில் கடவுள் வந்து எங்களுக்கு செய்கின்ற நன்மை. அதை பின்னர் நாங்கள் சம்பிரதாயம் திரும்பவும் செய்யத்தான் போகிறோம் துவாபர யுகத்திலிருந்து. ஆனால் கடவுள் வந்திருக்கும் இந்த நேரத்தில் சிந்தியுங்கள். கடவுள் வந்திருக்கும் இந்த நேரத்தில் சம்பிரதாயத்தை செய்து எங்களை சமாளித்து கொண்டிருக்கக்கூடாது. சரியான பலனை சத்தியமான கடவுளிடமிருந்து நாம் பெற வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தியானம்தான் அவரை தொடர்பு கொள்கின்ற ஒரே வழி. அதைத்தான் கடவுள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்றும் சிவன்தாள் நினை என்று அதையும் நாங்கள் தான் உருவாக்கணும். இப்போ நான் ஒன்றுமே புதிதாக சொல்லவில்லை. மனிதர்களாகிய நாம் உருவாக்கினதுக்குள்ள இருக்கிற அந்த உள்கருத்தை, உள் ஆன்மீக ரகசியத்தை இறைவன் வரும்போதுதான் நாம் அறிகிறோம். அதைத்தான் நாம் உங்களுக்கு அறிய வைக்கிறோம். அப்போ இறைவன் வராமல் நாங்கள் உருவாக்கிய இந்த கூற்றுக்களும் பாடல்களும் நாங்கள் உருவாக்கினோம். என்ன சொன்னோம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். யார் பாடினது? மனிதர். அப்போ இப்படி பாடினோம். பதிவு முன்னோர்களிடமிருந்து எங்களுக்கு வந்தது. பதிவின் அடிப்படை நாங்கள் பார்த்தோம், அனுபவித்தோம், அடைந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறார், செய்கிறார், அதை அனுபவிக்க நேரம். சிந்தனைக்குரியது என்ன? கடவுள் வந்தவர் நேரம், வந்ததற்குரிய பலனை நாம் பெறாமல் கூப்பிட்டோம், வந்திருக்கிறார். ஆனால் அந்த நிவாரணத்தை காண முற்படாமல் வெறுமனே செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களோட துன்பத்துக்கான நிவாரணத்தை கொள்கிறார், வழியை காட்டுகிறார், அதை பெறுங்கள். அடுத்ததாக கடவுளுக்கு பயம். நாம் என்ன விரதம் பிடிக்கிறோம்? இந்த விரதத்தை விட்டால், இது எல்லோரிடம் உள்ள ஒரு குறைபாடு, மிகப்பெரிய குறைபாடு என்னென்றால், இந்த விரதத்தை பிடிக்கிறோம், இந்த விரதத்தை விட்டால் கடவுள் என்னை ஏதாவது செய்து விடுவார், தண்டித்து விடுவாரோ என்று ஒரு பயம். அதற்காக தற்செயலா அந்த விரதத்தை விட்டு விங்கால இதை படிக்க நாங்கள் வந்தால், அதை கேட்கிறார்கள், படிக்க வந்தால் அதுவும் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது. உண்மை என்ன? கடவுள் யாரு? எதற்காக வாரார்? தன் குழந்தைகளுக்காக, தன் குழந்தைகளை முன்னேற்றுவதற்காக, தன் குழந்தைகளை மாற்றுவதற்காக, தக்க வழியை காட்டுவதற்காக, சரியான பாதையில் நடக்க வச்சு சரியான வழியை பின்பற்றுவதற்காக வருகிறார். அப்ப அந்த கடவுள் காட்டும் வழி, கடவுளை தேடி நீங்கள் உருவாக்கின வழியை பற்றி பயப்படுகிறீர்களே, கடவுள் நேராக வந்து கடவுள் காட்டின வழிக்கு உங்களுக்கு சரியா இருக்க முடியவில்லையா? இதை யோசியுங்கள், சிந்தியுங்கள். எனவே பயப்படாதீர்கள். கடவுள்தான் அடுத்த வழியை காட்டுகிறார். இதுவரை நாங்கள் கடவுளை தேடி உருவாக்கின வழியை வைத்து கடவுளை வழிபட்டோம். இப்போது கடவுள் நேராக வந்து அவருடைய விருப்பம் என்ன? என்னுடைய குழந்தைகள் அறியாமையில் இருக்கிறார்கள், அறியாமை நீங்கி அவர்களுடைய உண்மையான சக்திகளை அவர்கள் கண்டுபிடித்து அதை வளர்த்தெடுத்து திரும்பவும் சந்தோஷமாக சத்தியமானவர்களாக வாழ வேண்டும். ஆகவேதான் கடவுள் தன் குழந்தைகளுக்காக இதை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இதை நாம் மேலும் சந்தோஷமாக கற்று பயனடைய வேண்டும் என்று கடவுள் இந்த உலகம் முழுவதும் உள்ள பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தினூடாக இலவசமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இலவசம் என்றாலும் ஒருவருக்கும் அது விருப்பம் இல்லை, அதில் ஏதாவது குறைபாடு இருக்கும். ஆனால் கடவுள் ஏன் இலவசமாக கற்பிக்கிறார்?
தன் குழந்தைகளிடம் தான் காசு வாங்குவாரா? ஆகவேதான் குழந்தைகளுக்காக இலவசமாக கற்பிக்கிறார். எனவே இதை கற்க வேண்டும் என்று துணியுங்கள். கடவுளை பார்க்க வேணும், அடைய வேணும் என்று தேடுபவர்கள் கடவுளை அடைய வேண்டுமாயின் இந்த ராஜயோக கல்வியின் மூலமாகத்தான் அவரை அடைய முடியும். எனவே அதை பெற்று உண்மையை உணர்ந்து உண்மையானவர்களாக மாறி அமைதி சந்தோஷத்துடன் வாழ வேண்டும். இதுவரை இவற்றை கேட்ட அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.